குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, 1 கல்பாசி, 1 கப் அளவுக்கு வெங்காயம் மெலிசாக நறுக்குனது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்து இது கூடவே வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதங்கினதும் 3/4 கப் அளவுக்கு தக்காளி வந்துட்டு நல்லா சாஃப்டாக குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். தக்காளி குழஞ்சி வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நூல்கோல், 3/4 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு, 1/2 கப் கேரட், 1/2 கப் பீட்ரூட் க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதக்கணும். இது வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த தயிரோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். இது கூடவே ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3 சேர்ந்ததை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, காய்கறி மறுத்து போன மாதிரி ஆகிடும். நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன், அதனால 4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்க வரும். அந்த கொதி வரும்போது 2 கப் அளவுக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிறேன். ஊற வைக்கல, ஜஸ்ட் கழுவி மட்டும் வச்சு அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே குக்கரை போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அதாவது 2 விசில் வந்துட்டு ஹை ஃப்ளேமில், 1 விசில் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இதை திறந்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஓரத்துலேருந்து சாதத்தை எடுத்து விட்டு மெல்லிஸாக கிளறி விட்டிங்கன்னாக்கா சாதம் வந்துட்டு உடையாமல் வரும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி அண்ட் ஹெல்த்தியான வெஜ் பிரியாணி ரெடி. யூஸ்வலாக போடுற வெஜிடபிள்ஸ் விட நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை சேர்த்து பண்ணுது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.